எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் f of alpha ன்னு சொல்லி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா f of alpha the whole inverse is equal to f of minus alpha அப்படின்னு சொல்லி காட்டணும். ஃபர்ஸ்ட் நம்ம f of minus alpha வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இங்க இந்த செட்டுக்குள்ள இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள ஆல்ஃபா இருக்க இடத்துலலாம் மைனஸ் ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணணும். cos minus alpha 0 sin minus alpha 0 1 0 minus sin minus alpha 0 cos minus alpha. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா cos minus alpha என்ன வரும்னா cos alpha தான். cos minus alpha cos minus theta equal to cos theta தான். ஓகேவா? ஸோ cos alpha பாசிட்டிவ்ல தான் வரும். நெக்ஸ்ட் 0 sin minus alpha minus sin alphaன்னு வரும். அதாவது sin minus theta is equal to minus sin theta. ஸோ minus sin alpha. நெக்ஸ்ட் 0 1 0. அடுத்து sin minus alpha ஏற்கனவே என்ன சொன்னோம்? மைனஸ் sin alphaவா? இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அதாவது சைன் மைனஸ் ஆல்ஃபா வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா, ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால இங்கே வந்து என்ன ஆகிடும்? பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ சைன் ஆல்ஃபா மட்டும் வரும். 0 காஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் தான், பாசிட்டிவ்ல தான் வரும். காஸ் ஆல்ஃபா இங்கே சைடில் எழுதிக்கோங்க. காஸ் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு cos alpha, sin minus alpha equal to minus sin alpha. இப்போ இதை ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம். f of minus alpha இதை ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் f of a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் f of alpha இன்வெர்ஸ். a இன்வெர்ஸ் என்ன கண்டுபிடிப்போம்? a இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் a கண்டுபிடிப்போமா? அதே மாதிரி தான் இங்க f of alpha இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா f of மாடுலஸ் ஆஃப் f of alpha கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் f of alpha வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? f of alpha இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் f of alpha கண்டுபிடிப்போம். மாடுலஸ் ஆஃப் f of alpha அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இதை தான் பார்க்கணும். நீங்க இதை பார்த்துக்காதீங்க. cos alpha இன்ட்டு, ஸோ இந்த காஸ் ஆல்ஃபானா என்ன பண்ணணும்? இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இந்த ரோ இந்த காலம் விட்டுடணும். ஸோ இதுக்கு இந்த இதை மட்டும் தான் மாடல்ஸ் போடுவோம். அப்போ 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 மைனஸ் 0 0. நெக்ஸ்ட் டேர்ம் 0 தான் இருக்கு. 0வோட நம்ம எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ மைனஸ் ஆஃப் 0 போட்டுடலாம். அடுத்து பிளஸ் இன்ட்டு இங்கே என்ன இருக்கு? சைன் ஆல்ஃபா இன்ட்டு, ஸோ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு, அதாவது R3ல இருக்க இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுறணும். ஸோ அப்போ என்னது? இந்த இதுக்கு மட்டும் தான் மாடலஸ் வரும். 0 இன்ட்டு 0 0 தான் வரும். ஸோ 0 மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா 1 இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா. நம்ம இங்கே வந்து இங்கே மைனஸ் போடுவோம். இங்கே என்ன இருக்குது? 1 இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா தான் வரும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன் மைனஸ் சைன் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். 1 இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ 0ட சப்ராக்ட் பண்ணாலும் காஸ் ஆல்ஃபா தான் வரும். இங்கே ஒரு காஸ் ஆல்ஃபா இருக்குது. இதோட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த 0 விட்டுருங்க. அடுத்து இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஆகிடுமா? ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு இருக்கும். இங்கே ஒரு சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகிடும் உங்களுக்கு? ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா நமக்கு தெரியும் 1.
ஏன்னா cos square alpha plus sin square alpha equal to 1. ஸோ அதுபடி இது வந்து 1. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா வந்து என்ன இருக்கு 1 இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும், இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா adjoint ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். adjoint எப்படி கண்டுபிடிக்கிறது, இதான் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. இதுக்கு வந்து நம்ம adjoint ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ adjoint ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா எப்படி வரும், மேட்ரிசஸ் ஆஃப் எப்படி போடுவீங்க, ஃபர்ஸ்ட் இந்த டேர்முக்கு எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் R1 எழுதுறப்ப என்ன பண்ணும், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. அப்போ நம்ம காஸ் ஆல்ஃபா மட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மைனஸ் 0 தான் இருக்கு, 0 டேர்ம், இந்த டேர்மையும் இது விட்டுருவோம். 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0, அடுத்து 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபா 0. அதாவது இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுருவோம். ஸோ இது இந்த 0க்கும் காஸ் ஆல்ஃபையும் மல்டிப்ளை பண்ணி இதோட சப்ராக்ட் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். 0ட ரெண்டுமே மல்டிப்ளை ஆகுது. அப்போ 0 தான். செகண்ட் டேர்ம் இந்த டேர்ம் வந்தது என்னதான் ஆகும், 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம், இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுறணும். 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா, 1 இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. இந்த டேர்மில் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ அந்த டேர்ம் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் செகண்ட் டேர்ம் இங்கே மைனஸ் போட்டுக்கணும். அடுத்து இந்த ரோவும் இந்த காலம் போயிடும். இப்போ 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0, 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபா 0. ஸோ அந்த டேர்ம் என்ன ஆகிடும், இந்த இடத்துலையும் 0 தான் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த 1 பார்க்குறப்ப இந்த ரோவும் இந்த காலம் போயிடும். இப்போ காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும். சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்போ இந்த நடு டேர்ம் எப்படியே இருக்கும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இந்த ரோவும் இந்த காலம் போயிடும். இப்போ காஸ் ஆல்ஃபா இந்த ரோவும் இந்த காலம் போயிடும். 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0, 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபா 0. ஸோ இந்த டேர்ம் நமக்கு என்னவாக தான் கிடைக்கும், 0வாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இதை பார்க்கணும். இந்த டேர்ம் எழுத போகிறோம். ஸோ இந்த ரோவும் இந்த காலம் போயிடும். ஸோ 0 இன்ட்டு 0 0 மைனஸ் ஆஃப் 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. புரிஞ்சுதா எப்படி எழுதுனீங்கன்னா, 0 0 மல்டிப்ளை பண்ண 0, மைனஸ் போட்டுட்டு தான் இது ரெண்டையும் மல்டிப்ளை, 1 சைன் ஆல்ஃபா மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த டேர்ம் எப்படி தான் கிடைக்கும், நம்மளுக்கு மைனஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா தான் கிடைக்கும். அடுத்த டேர்ம் மைனஸ் போடுவோம். இப்போ இந்த ரோவும் இந்த காலம் போயிடும். இப்போ 0வால தான் மல்டிப்ளை ஆகுது. ஸோ அந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா இந்த டேர்ம் எழுத போகிறோம். ஸோ இந்த ரோவும் இந்த காலம் போயிடும். 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 தான். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ட்ரான்ஸ்ஃபர், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து 1. ஸோ இந்த இடத்துல வந்து 1 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ adjoint ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த இடத்துல 1 இருக்குன்னு 1ன்னு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் டேர்மில் எழுதுறப்போ 1ன்னு எழுதிக்கோங்க. அப்போ இந்த ரோ வந்து இந்த காலம் இன்டர்சேஞ்ச் ஆக போகுது. ஸோ காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா, அடுத்து இந்த ரோ 0, இந்த இடத்துல 1ன்னு மாற்றிக்கும். ஏன்னு 1ன்னு மாற்றுறோன்னு தெரியுதா, இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கிறதா 1ன்னு மாற்றிக்கிறோம். அடுத்து 0, அடுத்து மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ நம்ம மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு, adjoint ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் என்னது 1, சரியா. அடுத்து adjoint ஆஃப் எஃப் ஆஃப் இந்தது காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ
1ஆல மல்டிப்ளை பண்ணாலும் சேம் மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ நம்மளுக்கு இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் 1 எங்க இருக்கு? f of minus alpha cos alpha 0 minus sin alpha 0 சேமா இருக்கு அப்படியே எல்லாமே 0 1 0 sin alpha 0 cos alpha. So from 1 and 2 from equation 1 is equal to 2. So கொடுத்திருக்க கண்டிஷன் எடுத்து எழுதுங்க. f of alpha the whole power inverse is equal to f of minus alpha என நிறுவ. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் கொஸ்டின் என்னன்னா ஏன்ற ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து a² - 3a - 7i2 = 0 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ a²னா 2x2 மேட்ரிக்ஸை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்றத 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 5 × 5 ஃபர்ஸ்ட் இந்த r1ஐயும் இந்த r1ஐயும் மல்டிப்ளை 5 × 5 25 3 × -1 -3 நெக்ஸ்ட் இந்த 5ம் இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் டேர்ம் 5 × 3 15 3 - 2 மல்டிப்ளை பண்ணா 6 அடுத்து இந்த -1ஐயும் இந்த 5யும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரோவையும் இந்த காலத்தையும் அடுத்து இந்த ரோவையும் இந்த காலத்தையும் -1 × 5 -5 -1 × -1 sorry -2 × -1 +2 next -1 × 3 -3 -2 × -2 +4. So 25 ல இருந்து 3 போச்சுனா 22 15 - 6 9 -5 + 2 னா -3 வரும் 4 - 3 னா 1. இது வந்து a². அடுத்து -3a a மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். அந்த -3 உள்ள கூட்டி மல்டிப்ளை பண்ணனும்னா 5 3s are 15 3 3s are 9 1 3 is 3 3 2s are 6. So minus ஏ உள்ள கொண்டு போய்ட்டோம்னா பாசிட்டிவ் ஃபுல் minus into plus minus minus into plus minus minus into minus plus minus into minus plus ன்னு வரும். அடுத்து 7 into i2 னா என்ன வரும்? i என்ற மேட்ரிக்ஸ்னா என்னது? 1 0 0 1. அந்த ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட் வந்து 1 0 1 0 ன்னு வரும். சோ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு 1 0 0 1 இதுதான் நம்மளோட i2 மேட்ரிக்ஸ். சோ இந்த -7 உள்ள கூட்டி போடணும்னா -7 0 0 -7. சோ இப்போ கண்டுபிடிச்ச a² - 3a - i2 இது ஃபுல்லியும் எடுத்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா நம்ம மைனஸ் உள்ள கூட்டி பெருக்கிட்டனால இங்க நடுவுல மேட்ரிக்ஸ் நடுவுல பிளஸ் போட்டா போதும். சோ 22 - 50 - 7 9 - 9 + 0 -3 + 3 0 1 + 6 - 7. So 22 -15 - 7 22 + 22 - 22 0. So -9 - 9 0 3 - 3 0 1 + 6 7 7 - 7 0. சோ நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு? 2x2 மேட்ரிக்ஸ்ல எல்லா டேர்முமே 0 கிடைச்சிருக்கு. அப்ப அது வந்து O2 ன்னு வெச்சுக்கிறோம். சோ நம்ம கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட் வந்து satisfy ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? A இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ அந்த ஈக்குவேஷன் ரெண்டுலயும் நம்ம A இன்வர்ஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம். 2 சைடும் A இன்வர்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க a² இருக்கு. a² × a - 3a × a இன்வர்ஸ் அடுத்து a × i2 × a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0. 0 ஆல a இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன டேர்ம் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வருமா? சோ 0 ன்னு போட்டாச்சு. அடுத்து இங்க பவர்ல 2 இருக்கு, இங்க -1 இருக்கு. 2 - 1 1 அப்ப a மட்டும் தான் வரும். அடுத்து இங்க பவர்ல 1 இருக்கு, இங்க -1 இருக்கு. 1 - 1 0 ன்னு ஆயிடும். சோ i2 ன்ற மேட்ரிக்ஸ் மட்டும் அங்க வரும். அடுத்து 7a இன்வர்ஸ் வரும். ஓகேங்களா? அடுத்து 0. சோ இங்க a = இந்த 7 இன்வர்ஸ் வந்து -7 இன்வர்ஸ் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போனா பாசிட்டிவ் வரும். 7a இன்வர்ஸ் பிளஸ்ல வரும். சோ நமக்கு தேவை a இன்வர்ஸ் மட்டும் தான். சோ a இன்வர்ஸ் வந்துட்டு 7 வந்து 1/7 ன்னு கிராஸ் மல்டிப்ளை கொண்டு வரோம். கொண்டு வந்தோம்னா a அப்ப என்ன போய்டும்? 1/7 × a × -3i2 ன்னு வரும். சோ a என்ற மேட்ரிக்ஸ் என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க தெரியாச்சு. -3 × i2 1 0 0 1 ன்ற மேட்ரிக்ஸ் கொண்டு வந்தாச்சு. சோ அந்த 3 வச்சு உள்ள கூட்டி மல்டிப்ளை பண்ணோம்னா 1/7 × 5 3 - 1 2 3 0 0 3 ன்னு வரும். சோ மைனஸ் வெளியே வச்சுட்டாச்சு. சோ இதல இருந்து சப்ட்ராக்ஷன் பண்ணி போட்டோம்னா நமக்கு இதான் ஆன்சரா வரும். சோ இதான் 4th சம்மோட ஆன்சர். So exercise 1.1ல
தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்க சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என் டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ 12th மேக்ஸில் இருக்க எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் 12th ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ 1.5 month எக்ஸாம் லீவ் இருக்குன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இருந்து எங்கள் 12th ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்கமிங் அகாடமிக் இயரில் 12th எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.